10 மில்லியன் டிராகன் சோல்ஜர்ஸ் முன்னாடி வந்து நின்னா எரிஞ்சு பஸ்பம் ஆயிரும்னு தெரிஞ்சிருக்கும் போல. அதனாலதான் எலி மாதிரி பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருப்பானுங்க. அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும்போது ஏதோ ஒண்ணு வந்து அவன் மூஞ்சில அடிக்கும் பாருங்க. என்னடான்னு பார்த்தா வணக்கண்டா மாப்பிள்ள ஹெலிகாப்டர்ல இருந்து அப்படின்ற மாதிரி மிஸ்ஸல் எல்லாம் வரிசையா வந்து அவனை அட்டாக் பண்ண பாருங்க. மூஞ்சில வந்து அவ்வளவு பெரிய மிஸ்ஸல போடுறானுங்க. ஆனா அவன் ஏதோ கொசு வந்து மோதுற மாதிரி ரியாக்ஷன் இல்லாம இருக்கிறான். இதுல இருந்தே தெரியுது அவன் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுன்னு. ஜின்வுக்கு ஏத்த ஆப்பனன்ட் இவன் தான். மிஸ்ஸல் எல்லாம் வரிசையா வந்து அவனை அட்டாக் பண்ண பாருங்க. வெடிச்சு சதறும் அந்த அந்த ஹெலிகாப்டர் இருந்தா அந்த அவன் சொல்லுவான் ஒருத்தன், சார் நாங்க அடிச்சிட்டோம் சார், மேல பட்டுருச்சு, அவன் செத்துட்டான்னு நினைக்கிறேன், இருந்தாலும் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அங்க என்ன நடக்குதுன்னு, கொஞ்ச நேரம் கழிச்சா தெரியும், வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா அவன் முன்னாடி பெரிய டிராகன் கண்ணு மாதிரி வந்து நிக்கும் பாருங்க. மிரண்டுருவான். அத்தனை மிஸ்ஸலை வச்சு ஒன்னா தாக்குறானுங்க. அவன் என்னமோ ஏதோ பிஜிலி வெடி வெடிச்ச மாதிரி டக்குன்னு வந்து எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டான். அடுத்து அது அப்படியே லாங் ஷாட்ல கட்டுவாங்க பாருங்க. சும்மா பிரம்மாண்டமா இருக்கும். அவ்வளவு பெரிய டிராகன் மாதிரி இருக்கும். அவனால டிராகன் மாதிரி மாற முடியும்னு நினைக்கிறேன். அவன் சொல்லுவான் பாருங்க, ஏய் எனக்கு போர் அடிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு நெருப்ப கக்கிறதுக்கு வாய பொழப்பான் பாருங்க. அவ்வளவுதான், அவனுக்கு சொல்லி அங்கேயே முடிஞ்சுது. அப்படியே அங்க கட் பண்ணி இந்த பக்கம் பெரு கட்டின கோட்டையை காட்டுறாங்க. அங்க உள்ள நம்ம ஹீரோ தனியா உட்காந்துட்டு இருப்பான் மாசா. அப்ப மேல பாப்பான் பாருங்க, மை வாத்தியாரு அப்படின்னு எழுதிருக்குமா. நம்ம ஹீரோ அப்படி சிரிச்சுட்டு தேங்க்ஸ்டா பெரு அப்படி சொல்லிட்டு இருப்பானா. பெரு அதை பார்த்துட்டு, வாத்தியாரு என் மேல உனக்கு எவ்வளவு வாத்தியாரு அப்படி சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான். அப்புறம் அந்த பக்கம் பெல்லியன் வந்து உட்காந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான் பாருங்க, அரசே அங்க நீங்க போறது ரொம்பவே ஆபத்தானது அப்படி சொல்லுவானா. அந்த பக்கம் இக்ரிஸ் வந்து உட்காந்துட்டு சொல்லுவான், ஆமா அரசே எனக்கும் அப்படிதான் தோணுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்லுவான், எனக்கு தெரியுது நீங்க என்ன பத்தி கவலைப்படுறீங்க, ஆனா அது எவ்வளவு டேஞ்சரா இருந்தாலுமே அதை எதிர்த்து நின்னுதாகணும். ஏன் ஆஸ்பானை எடுத்துக்கோ, அவன் இங்க இருந்துதான் என்ன பண்ணிருப்பான், அந்த டிராகன் மோனார்க்க பார்த்து ஓடவா செஞ்சிருப்பான், அவனை எப்படி உரு தெரியாம அழிக்கலாம் அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருந்திருப்பான். நான் வேணா ஆஸ்பானா இல்லாம இருக்கலாம், ஆனா அவனுக்கு இருக்கிற அதே வெறி எனக்கும் இருக்கு. அந்த வெறிய பார்த்துதான் என்ன அடுத்த சேட மோனார்க்கா மாத்தினானா என்னவோ. அவன் என்ன சூஸ் பண்ணதுக்கு காரணமே நான் எவ்வளவு இக்கட்டான சிச்சுவேஷன்லயும் விடாம முயற்சி பண்ணி நான் என்னோட முழு சக்தி உபயோகிப்பேன் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அதனாலதான் அவனோட சக்தியை எனக்கு கொடுத்தான். அப்படி இருக்கும்போது நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அந்த டிராகன் மோனார்க் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. அந்த டிராகன் மோனார்க் என்னோட டேகருக்கு பலியாகிற அந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருப்பானா. வெள்ளியன் அப்ப நம்ம ஹீரோவோட முகத்தை பார்ப்பான். அப்ப தெரியும் நம்ம ஹீரோ அந்த ஆஸ்பானோட முழு உருவமாவே மாறி இருப்பான். அதை பார்த்து வெள்ளியன் மிரண்டு போயிருவான். மிரண்டுட்டு மனசுலயே யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க, ஜின்வுவும் சேட மோனார்க் ஆஸ்பானும் வேற வேற இல்ல, ரெண்டு பேருமே ஒருத்தங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு பக்கபலமா இருந்து நான் அதை முடிச்சு காட்டுவேன். நான் என்னோட முழு பவரை யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இனிமே என் கண்ணில பட போற எல்லாருமே சிக்கி சின்னாபின்னமாக போறான். அதுக்கு நம்ம ஹீரோ இவங்கிட்ட மாட்டி எத்தனை பேர் சாப்பிடுறாங்களோ அப்படின்னு சிரிச்சுட்டே யோசிப்பான். அதுக்கப்புறம் இகிரி சொல்லுவான், அரசே நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, நீங்க தான் ஒரு சேடவை மதிச்சு சுதந்திர காற்றை சுவாசிக்க வச்சீங்க. உங்களுக்காக என்னோட கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் நான் வாழ்வீச்ச நிறுத்த மாட்டேன். என்னை தாண்டி உங்க மேல ஒரு சுண்டு வரல கூட